அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்னைக்கு என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ 30 நாளைக்கு 30 ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது என்னடா இப்படி என்னென்னமோ இப்ப நவீனத்தில என்னென்னமோ வந்திருக்கு. இந்த அம்மா என்ன புதுசா வந்து சொல்லப்போகுது அப்படின்னு நெறைய பேர் யோசிக்கலாம். அ நான் ஆக்சுவலா 40 பிளஸ். அ நான் வந்து 20 பிளஸ்ஸா இருக்கிறப்ப இருந்து ஒர்க் போயிட்டுருக்கேன். அதுக்கடுத்து கல்யாணம், குழந்தைங்க அப்படிலாம் இருக்கிறப்ப, என்னை நானே கவனிச்சுக்கல. ஆக்சுவலா 20 வரைக்கும் இருக்கிறப்பயே எனக்கு வந்து வாழ்ந்த சூழ்நிலை வந்து அப்பயும் என்னை கவனிச்சுக்கிற மாரி நிலைமை இல்ல. அதாவது மேக்ஸிமம் நான் மத்தவங்களுக்காக குடும்பம், நம்ம அப்பா, அம்மா அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம கிராமத்தில மேக்ஸிமம் அப்படி இருந்தப்ப அப்படிதான் இருக்க முடியும். நம்மள நம்மள கவனிச்சுக்கிறோங்கிற அவேர்னஸ் அப்ப எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் 20 பிளஸ்க்கு அப்புறம் வேலைக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க அப்படின்னு போறப்பயும், என்னை நான் கவனிச்சுக்கிறணும் அப்படிங்கிற அந்த இது எனக்கு தெரியல. யாரும் சொல்லவும் இல்ல, எனக்கு தெரியவும் இல்ல. அ இப்போ வேலைக்கு போவேன், வர்றது, அப்புறமாட்டு கிடைக்கிறத சாப்பிட்டா சாப்பிடுவேன், சாப்பிடாட்டி இருப்பேன். பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப கூட முடிஞ்சா சாப்பிடுவேன், சாப்பிட இல்லாட்டி பேசாம இருந்த நாட்கள் எத்தனையோ இருக்கு. அ அப்ப வந்து நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ பிரெக்னன்ட்டோடவே. அப்படியே ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்ட்க்கு அந்த மாரி போயிட்டு வந்ததுனால, எனக்கு ரொம்ப லாங் ட்ராவல் இந்த மாரிலாம் இருந்துச்சு. கொஞ்சம் கோவிச்சுக்கிறாதீங்க. கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா, நான் மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ற மாரியே என்னோட வீடியோக்கள்லாம் இருக்கும். ஏன் இப்படி பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு குடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அம் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணத்துக்காக தான். அதனால இது தேவையில்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இத விட சூப்பரா பெட்டரா தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிரலாம். என்னைய போல அவேர்னஸ் இல்லாம இப்ப சின்ன சின்ன பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு நாம் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த அவேர்னஸ் ஒழிய, நான் நல்லா பார்த்துட்டுருக்கேன், வெல்த்தா இருக்கேன், என்னைய நல்லா கவனிக்க ஆள் இருக்கு, நான் நல்லா இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிருங்க. என்னைய பார்க்க தேவையில்ல. தயவு செய்து வேலைக்கு போற பெண்கள், சின்ன சின்ன வேலைக்கு போறோம். நான் ஏர்ன் பண்ணி தான் என்னோட குழந்தைகளையும் பார்க்கணும், என் குடும்பத்த பார்க்கணும். நானும் என் கணவர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபேமிலிய ரன் பண்ணணும் அப்படின்னு வேலைக்கு போயிட்டுருக்கு இல்லையா பெண்கள், அவங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து உங்கள கேர் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இருக்கப்ப லாஸ்ட் டி லா லாங் டிஸ்டன்ஸ்ல எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ஸில ட்ராவல் போயிட்டு வர்றது இது மாரி இருக்கும். பாதி நாட்கள் ஆரம்பத்தில மாசமா இருந்த நாட்கள் எனக்கு சாப்பிடவே முடியல. 2வது சாப்பிட முடியுங்கிற நேரத்தில எனக்கு சாப்பாடு சரியாவே கிடைக்கல. எனக்கு நானே கேர் பண்ணி பார்த்துக்கணுங்கிற அக்கறையும் எனக்கு இல்லாம நான் அப்படியே விட்டாச்சு. டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனப்ப அப்ப அந்த காலகட்டத்தில 90 நாட்கள் தான் மெட்டர்னிட்டி லீவ். அதில எப்படியோ பண்ணி வந்து அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்கணும், செஞ்சணும்னு சொல்லிட்டு இப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்திலேயே 2வது செகண்ட் டெலிவரி இதிலேயே கவனிக்க முடியவே இல்ல. அப்படி அப்படியே போயிருச்சு. என்னைய நான் கவனிக்கவே இல்ல. இது அந்த கவனிக்காததோட பாதிப்பு எப்ப வந்ததுன்னா, 40 பிளஸ் ஆகவும் எனக்கு ஃபுல்லா 35ல இருந்தே ஆரம்பிச்சுருச்சு. அல்சர். ஃபுல்லா அல்சர். நான் நல்லா சாப்பிடணும்னு நெனைக்கிறப்ப எதுவுமே சாப்பிட முடியாது. எதுவுமே பண்ண அல்சர்ன்னு ஆயி சாப்பிடவே முடியாம போயி அனீமிக் ஆயி என்னென்னமோ பிரச்சனை வந்து ஏதோ மீண்டு சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. ஏதோ சர்ஜரி பண்ணி மீண்டு வந்த பின்னாடி, இப்பதான் நம்ம கவனிக்காம இருந்தனால எவ்ளோ பாதிப்பு அந்த அந்த 20 வயசுல நம்ம வந்தப்ப, அதுக்கு முதல்ல சாப்பிட்ட அந்த சத்துக்கள் இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கு. அந்த உடம்பு எவ்வளோதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து உழைக்கும். அதுக்கு தேவையானத நம்ம குடுக்கணும் இல்லையா? அத குடுக்காம இருந்ததுனால, நான் வந்து நெறைய பிரச்சனைகள சந்திச்சுட்டேன். அதே மாரி இப்ப இருக்கிற அந்த பெண்கள் வந்து சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். ஏதோ ஒருத்தர் பார்த்து, இதனால ஐயோ! நம்மளுக்கு இது பண்ணிக்கிறோம், நம்மள கேர் பண்ணிக்கிறோம்னு நெனச்சாலே போதும். அதுக்கு எதுக்கும்மா நீ இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நம்மள நம்மளே கேர் பண்ணிக்கிறணும். நம்ம வீட்டு வேலைய பார்த்துட்டு, நம்மளே நம்மள பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு குட்டி குட்டியா இந்த மாரி பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் அத போட்டுட்டு இருக்கேனே ஒழிய, வேற ஒண்ணும் நோக்கமும் இல்ல. என்னால ஏதோ ஒரு பெண், ஓகே நம்ம பண்ணிக்கிறணும், நம்மள கவனிச்சுக்கணும் யாரோ ஒருத்தர் வந்து அதுல நீங்க விழிப்படைஞ்சுட்டீங்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அ அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு தேவையான இப்ப வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? உங்க குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? அ உங்களையும் கவனிங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் வைக்கிறப்ப, அவங்களுக்கு எப்படி குழம்பு, காய் எல்லாம் வைக்கிறீங்களோ, அதே மாரி உங்களுக்கும் வச்சு சாப்பிடுங்க. அவங்களுக்கு வச்சா போதும், நம்மளுக்கு இருந்தா சாப்பிடுவோம், இல்லாட்டி இல்ல, மிச்சமானத சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு தயவு செய்து இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையானத வாங்கி
சாப்பிடுங்க. வேலைக்கு போன இடத்துல ஏதோ சாப்பிடணும்னு தோணுதா, தயவு செய்து ரூ. 1 ரூ. 2 செலவாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நம்ம உடல் வந்து அதுக்கு தேவையானது தான் நம்மளுக்கு ஒண்ணு சாப்பிடும் போல தோணுதுன்னா, அந்த உடலுக்கு நமக்கு அந்த சத்து தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கப்ப தான் அத வேணுங்கிற தூண்டுதல நம்மளுக்கு குடுக்கும். அதனால அத சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, தயவு செய்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாரிலாம் சாப்பிடாம இருந்து என் உடம்ப நான் ரொம்ப கெடுத்துட்டேன். அ இப்ப என்னுடைய வேலைகளுக்கே வந்து இன்னொருத்தர துணைக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு இது வெயிட் தூக்காதீங்க, அது மேல ஏறாதீங்க, இது மேல பண்ணாதீங்க, இப்படி நடக்காதீங்க, அப்படி நடக்காதீங்க, இப்படி உட்காராதீங்க. இந்த மாரி நெறைய கட்டுப்பாடுகள் எனக்கு இப்ப. அதனால தயவு செய்து ம் உங்கள் உடம்பையும், ஆரோக்கியத்தையும் தயவு செய்து கவனிச்சுக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு கவனிக்கணும்னு வர்றப்ப, யாரும் நம்மளுக்கு துணை இருக்க மாட்டாங்க. நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒத்துழைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம கணவருக்கு என்ன பண்ணணும், நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு உடல் முதல்ல நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அதனால தயவு செய்து வேலைக்கு போற பெண்கள், இப்ப குழந்தைகள கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாருமே, உங்களோட உடல் ஆரோக்கியத்துல முதல்ல 100% இல்ல 200% உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அப்படி உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துனீங்கன்னா தான், மத்த நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதோட, உங்கள ஆரோக்கியமான உணவுகளா சாப்பிடுங்க. தயவு செய்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகள செய்யுங்க. அ உங்கள நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேர்ந்து பயணிப்போம். 30 நாட்கள் 30 ஃபேஸ் மாஸ்க், அதுக்கப்புறம் 30 நாட்களுக்கு 30 எக்சர்சைஸ் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே.